காலத்தில் குடிமைப்பணி தேர்வுகளை எழுத இயலாமல் போன தேர்வர்களுக்கு வயது வரம்பை தளர்த்த கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கும் கடிதத்தில் குடிமைப்பணி தேர்வுகள் உட்பட மத்திய அரசால் நடத்தப்பட்ட பல்வேறு ஆட்சேர்ப்பு தேர்வுகளுக்கான வயது வரம்பை கொரோனா காலங்களில் தவறவிட்ட தேர்வர்கள் ஒருமுறை தங்களின் வயது வரம்பை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனைத்து தேர்வர்களுக்கும் வயது தளர்வுடன் கூடுதல் முயற்சிக்கான வாய்ப்புகளை வழங்கிட நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் இதுபோன்ற அறிவுரைகள் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் கொரோனா கால பாதிப்பை கருத்தில் கொண்டு அரசு பணிகளுக்கான தேர்வுகளை எழுதுவோருக்கான வயது வரம்பை 2 ஆண்டுகள் தளர்த்தி அரசாணை வெளியிட்டதையும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சேமக் காவல் படை தேர்வுகளில் 3 ஆண்டுகள் வயது வரம்பை தளர்த்தி ஆணையிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்வுகளுக்கு இத்தகைய ஒருமுறை தளர்வு வழங்குவதன் வாயிலாக அரசுக்கு எவ்வித நிதிச்சுமையும் ஏற்படாது என்றும் இது குடிமைப்பணி சேவையில் சேர விரும்பும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பை வழங்கும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா உள்ளிட்டோர் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி சிவக்குமாரிடம் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இரட்டை இலை சின்னம் கேட்டு வேட்பாளர் தென்னரசு தரப்பில் தமிழ்மகன் ஹுசேன் கையெழுத்திட்ட A-B படிவங்கள் வேட்புமனுவுடன் சேர்த்து வழங்கப்பட்டன. அப்போது முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி யுவராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலின் போது பாஜக தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு பிரச்சாரத்தை தொடங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவில் இரு அணிகளும் வேட்பாளரை களமிறக்கியதால் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பதில் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் தங்களது தரப்பு வேட்பாளரை வாபஸ் பெறுவதாக O பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அணி வேட்பாளர் KS தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இதையடுத்து இன்று KS தென்னரசு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தொகுதிக்குட்பட்ட மணல்மேடு பகுதியில் உள்ள எல்லை மாரியம்மன் கோயிலில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், KV ராமலிங்கம், வேட்பாளர் தென்னரசு ஆகியோர் வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து மணல்மேடு கிராமத்தில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். அப்போது வேட்பாளருக்கு மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று திண்டுக்கல் தேர்தலைப் போல மருங்காபுரி கிழக்கு தொகுதியைப் போல இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சி எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வெற்றி என்பது இலக்கை எட்டியிருக்கிறது. இதேபோன்று அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். அப்போது பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளிட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக சிவபிரசாந்த் குற்றம் சாட்டினார். நிறைய இடத்துல இப்ப வேட்பாளர் வர்றதுக்கு நிறைய இடத்துல மின் விளக்குகள் அமைக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன் ஜெனரேட்டரோ அந்த மாதிரிலாம் வச்சு கரண்ட் இழுக்கல, வந்து கொக்கி போட்டு டைரக்டா இபில இருந்து இழுக்கிறாங்க. இதுக்கு வந்து நேற்று வந்து நாங்க ஸ்குவாடிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இபி இன்னைக்கு அரசாங்கம் அவங்க கையில் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணாங்க பதவியை.
எடப்பாடி பழனிசாமியுடன் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கும் வாய்ப்பு ஏதேனும் ஒரு சூழலில் நிகழலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான கூப்பகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்று இபிஎஸ் தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நன்றி சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? மாப்பிளைக்கு நல்ல திறந்த மனம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கும், எங்கே நடக்கும், சாப்பிடுறத சந்திக்கலாம், போற இடத்துல சந்திக்கலாம், சமாதானமா சந்திக்கலாம், இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக வைத்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து போகணும்னா போதிய கால அவகாசம் இல்லை. அவரவர் பானையிலே இரட்டை இலை வெற்றிக்கு பாடுபடுவார். பின்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் இபிஎஸ்க்கு வேட்பாளருக்கு வாக்களிக்கலாங்கிறீங்களா? தலைமையே போகின்ற பொழுது தொண்டருக்கு என்ன வேலை? எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்போம். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் வாபஸ் பெற்றதா சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீது ஒரு தனி ஒரு பாசம் இருக்கிறதுனாலதானே அப்படி குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்றாங்க சார். இப்ப ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபடியான அழைப்பது நீங்க அவங்க தான் கேட்டிருக்காங்களா? எப்படி சந்திக்க முடியும் சொல்லுங்க? அது வாய்ப்பே 100% இல்லை. அதனால இதை பொறுத்தவரை இப்போ ஒரு இடைக்கால பணு நம்முடைய அந்த எடப்பாடியார் அவர் தாக்கல் செய்து ரெட்டையில இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அவரை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய ஒரு பி டீமா இருந்துட்டு முழுமையாக ரெட்டலை எப்படியாவது முடக்குன்ற அந்த முயற்சி செய்து அது முடியல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் பரப்பிடுறாரு. அது உண்மை இல்லாது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவன் 80% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். ஓட்டப்பந்தய வீராங்கனையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. தவழுகின்ற குழந்தையோடு ஒப்பிடுவது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. வருகின்ற இந்த இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், உதாரணத்திற்கு இந்த வட்டத்திலே இருக்கின்ற கீதாஞ்சலி செந்தில்குமார் என்பவர்தான் இந்த வட்டத்தினுடைய 38வது வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். அவர் மக்களிடம் பெற்றிருக்கின்ற செல்வாக்கை பார்த்தால் இந்த 9 மாதங்களில் எங்கு சென்றாலும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து புன்முறுவலோடு அவரை வரவேற்கின்ற நிலையை பார்த்தால் கடந்த முறை அவர் மாநகராட்சி மாமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகளால், இந்த ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளால் கூடுதலாக வாக்குகளை பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட பதிவாகின்ற வாக்குகளில் 80% வாக்குகளை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கின்ற நாங்கள் இதை ஒரு ரேசாகவும் கருதவில்லை. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லாத ஒரு களமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரையின் போது திமுகவினர் விதிமீறலில் ஈடுபடுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து அதிமுகவினர் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் ஆரத்தி என்ற பெயரில் 1000 ரூபாய் வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதாகவும் சாடினார். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்திருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி உறுதியளித்ததாக தெரிவித்தார். பொதுவாக அரசு சுவர்களிலும் சரி அரசு சொத்துக்களில் எழுதக்கூடாது. ஆனால் மாறாக என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அந்த சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த சாலைகள்லேயே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளருடைய அவங்க ஆதரவு பெற்ற அந்த சின்னத்தை அவர்கள் வரைகிறாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கவனத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல முழுமையான அளவுக்கு அரசு இயந்திரம் தவறாக இந்த நேரத்தில் பயன்படுத்தப்படுது. அதையெல்லாம் நீங்க தடுக்கணும். ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்படணும் என்கின்ற அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அவர் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்காங்க.
போலீசாரால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண் கிருத்திகாவை காப்பகத்தில் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன, விவரங்கள்? லாவண்யா, அதாவது தென்காசியை சேர்ந்த கிருத்திகா என்பவருக்கும் அங்கே உள்ள சாப்ட்வேர் இன்ஜினியர் வினீத் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு நார்கோலில் வீட்டை விட்டு ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிருத்திகாவின் பெற்றோர் கிருத்திகாவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வினீத்திடம் இருந்து பிரித்து கடத்தி சென்று விட்டனர். இந்த நிலையில் வினீத் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எனது மனைவியை கடத்தி சென்று விட்டார்கள், அவரது பெற்றோரை கடத்தி சென்று விட்டனர் என்று ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விசாரித்த நீதிபதிகள் அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் இன்று கிருத்திகா பட்டேல் குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு இன்று அவராகவே இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அப்பொழுது நீதிபதிகள் அவரிடம் கேள்வி கேட்டனர். அப்பொழுது எனக்கு கடந்த அக்டோபர் மாதமே அங்கு குஜராத்தில் மைத்ரி என்பவருடன் திருமணம் ஆகிவிட்டது என்று கூறினார். அப்பொழுது இவருடன் சென்றது பற்றியும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எனவே தற்பொழுது இவர் ஒரு குழப்பமான மனநிலையில் உள்ளார், புற அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த கிருத்திகா என்ற பெண்ணை தென்காசியில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உறவினர்கள் யாரும் அவரை சந்திக்க கூடாது. 2 நாள் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி அவரிடம் 164